ஜப்பான் தேசத்துல ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டில் அப்பா அம்மா வயசாகி அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்வாங்களா? அவங்க தாய் தகப்பனையும் தூக்கிட்டு போய் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அந்த மலை உச்சியிலேருந்து அந்த வயசான தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் அந்த மலை உச்சியில் கிடைக்காது. அதுலேயே அவங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் மன உளைச்சல்னால சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம்? இறந்து போயிடுவாங்களாம். இப்படியான ஒரு கொடூரமான பழக்கம் ஜப்பான் தேசத்தில் இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வாலிபன் தன் வயதான தாயை தோள் மேலே தூக்கி வச்சுட்டு அவன் மெல்லுவாக மலை மேலே ஏறி போய்கிட்டே இருந்தானான். அவன் போகிற பாதை முழுவதுமே நிறைய அடர்ந்த மரங்கள் இருந்துச்சான். நிறைய மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்துச்சு. அந்த தாயை தூக்கிட்டே போயிட்டே இருந்தானா. அந்த தாயும் எதுவும் பேசவே இல்லை, அந்த மகனும் எதுவும் பேசவே இல்லை. 2 பேரும் அமைதியாக போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம்? அந்த வயசான தாய் போகிற வழியெல்லாம் ஒரு விதமான மரத்தினுடைய கிளைகளை பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க? ஒடிச்சு கீழே போட்டுக்கிட்டே போனாங்களாம். அந்த கிளையிலேருந்து ஒரு விதமான வாசனை வந்துச்சான். இதை பார்த்துட்டே வந்த அந்த பையன், அம்மா ஏன் இந்த மரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய கிளையை மட்டும் பிச்சு போட்டுட்டே வரீங்களே வழியெல்லாம், எதுக்காக அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த தாய் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், மகனே நீ என்னை மேலே விட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது இருட்டாயிரும்லப்பா, அப்போ உனக்கு பாதை தெரியாதுல்ல, நீ பாதை தெரியாம எங்கேயாவது போய் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் உனக்கு என்ன பண்றேன், இந்த மரக்கிளைகளை போட்டுட்டே வரேன். நீ அந்த கிளைகளை எங்கெல்லாம் அந்த கிளை இருக்கோ அதெல்லாம் அப்படியே நீ பார்த்துட்டே வந்தினா நீ ஈஸியா வழி தவறாம வீட்டுக்கு போயிடலாம் பத்திரமா. ஒருவேளை நீ வரும்போது இருட்டாயிருச்சுன்னா இந்த கிளைகள் உன் கண்ணுக்கு தெரியலனா கூட அதுல இருந்து வர ஒரு விதமான வாசனை உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டோடனே அந்த மகனுடைய உள்ளம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சான். ஐயோ, நம்ம மேல இவ்வளோ அன்பு வைத்திருக்கிற இந்த தாயை போய் நம்ம மேலே கொண்டு விடப்போனோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப உடைஞ்சு போய் கண்ணீரோடு அந்த தாயை திரும்ப தோள் மேலே தூக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு வந்தானா. இவங்க நமக்கு பிரயோஜனம் இல்லையே நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற என்னோட தாயை நான் இப்படி விட்டுட்டு வந்துட்டேனே நினச்சி வரக்கூடாதுன்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான்? திரும்பவும் தோள் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த தாயை வீட்டில் கொண்டு வந்து வச்சு பத்திரமா அவங்கள நல்லா பராமரிச்சானா. அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் இந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சான். யாருமே போய் தன்னோட தாயோ தகப்பனையோ வயதான போது அந்த மலை மேலே கொண்டு போய் அவங்க விடவே இல்லையா. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. அருமையான பிள்ளைங்களா, எத்தனையோ நேரத்தில் நம்முடைய தாய் தகப்பன் சொல்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, காது கொடுத்து கேட்குறதில்ல. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உன் பெற்ற தாயை நீ என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. அதனால தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வசனத்தின்படியா அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார்.